நாங்க வந்து அந்த ஃபார்ம்ல இருக்கிற மாடு மாதிரி கிடையாது. எங்கன்னா வந்து கைனி கோட்டி போனா வரப்பா தான் பில்லு இருக்கும், தேடி தேடி போய் மேயணும். அதுவும் இந்த சம்மர் டேஸ்லாம் வந்துச்சுன்னா எங்க மோட்டர் கோட்டா பக்கத்துல தண்ணி ஊத்தும், அந்த இடத்துல மட்டும் தான் ஈரமா இருக்கும், அங்கதான் பில்லு இருக்கும், அங்க மட்டும் தான் போய் மேயணும். அது மாதிரி தேடி தேடி போய் மேயிற மாடு நாங்க ஃபார்ம் ஹவுஸ் மாடு கிடையாது. இது எதுக்கு அதே சொல்றேன்னா, நீங்க எந்த சுச்சுவேஷன்ல விட்டாலும் அங்கிருந்து தப்பி போயிச்சு வந்துருவோம். நான்லாம் நீங்க வந்து நரகத்திலே விட்டாலும் பரவாயில்ல, அங்க ஒரு 4 நாள் தங்கிட்டு மறுநாள் ஏறி அப்புறம் ஸ்ரீலங்கா, இந்த பக்கம் மலேசியா, சிங்கப்பூர்னு வந்துருவோம் நாங்க. இப்போ ஒரு சில பேர் என்ன நல்லா படிப்பாங்க, நல்லா வந்து மார்க் எடுப்பாங்க, எல்லாம் எடுப்பாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியாது. அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஒரு என்ன சொல்றது, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு பொண்ணே விட்டு போனா கூட ஐயோ பொண்ணு விட்டு போச்சுன்னு சேர்த்துருவாங்க. சாப்பிட விட்டு போன பொண்ணுக்கு எதிராக நம்ம வாழ்ந்து காட்டணும், அந்த பொண்ணை சாவடிக்கணும், நம்ம வாழத்தை பார்த்து ஃபீல் பண்ணணும், ஐயோ இவனை விட்டுட்டுமேன்னு. ஆனா இப்ப இருக்கிற பசங்க அப்படி இல்ல. இந்த எங்க ஊர்ல இந்த மாட்டுக்கெல்லாம் இப்ப பில்லு வளர்க்குறாங்க. எப்படின்னா யூரியா உரம் போட்டா போதும், தப்புன்னு 2 நாள்ல வந்துடுது பில்லு. ஆனா நாங்க மாடு மேய்க்கிறப்பெல்லாம் பில்லு அப்படி கிடையாது. வரப்புல கொஞ்சம் கொஞ்சமா அருகும் புல்லுன்னு சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சமா மழையும். அது மாதிரி முள்ளு நாங்களாம் பொறுமையா வாழ்ந்தாலும் ஆனா ஸ்ட்ராங்கா இருப்போம், எந்த மழைக்கு எதுக்குமே வந்து உடைய மாட்டோம். ஆனா இப்ப இருக்கிற பசங்க திப்பு வாழ்ந்துடுறானுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, இதை நான் எல்லாரையும் சொல்ல. ஒரு சில பசங்க எப்படின்னா அந்த அவங்கள வந்து ஒரு சரௌண்டிங்லேயே போட்டு அடக்கி வச்சுக்க கூடாது. அவனை வெளியில ஒண்ணும் போகட்டும், அவன் அடிபட்டு வரட்டும், 4 பேருக்கு பேசட்டும், பழகட்டும், கெட்டது நல்லது எல்லாத்தையும் பார்க்கட்டும். எல்லா சுச்சுவேஷன்லயும் பசங்களை வாழ கத்துக்கு கொடுக்கணும். அதுதான் நம்ம அப்பா அம்முடைய வேலை. நாம வந்து மானிட்டர் பண்ணணும், மானிட்டர் மட்டும் தான் பண்ணிருக்கணும். நம்ம அப்பப்போ வந்து சொல்லணும், தம்பி நீ போற வழி சரியில்லை, இதை கொஞ்சம் மாத்திக்கோ, இதை கொஞ்சம் மாத்திக்கோ. இல்லைன்னா நம்ம அவனுக்கு அட்வைஸ் பண்ணோம், இப்படி போனா இப்படி ஆயிடும், இந்த சைடு போனா இப்படி ஆயிடுவான் வாழ்க்கை அப்படின்னு. ஓகேங்களா, ஊர்ல தான் சொல்லுவாங்க, நான் வந்து 10 வருஷம் ஸ்கூல்ல படிச்சப்ப கத்துக்காத 1 வருஷம் வேலை தேடுறப்ப கத்துக்கணும்னு சொல்லுவாங்க நிறைய பேர்.